குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். தமிழகம் தள்ளாடுகிறது. போதை மருந்தால் நிலைகுலைந்து போயிருக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்து தமிழகத்திலே மிகப்பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பொதுவாக போகிற போக்கில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன சின்னதாக வெளியே தெரியாத ஏராளமான குற்றங்கள் நடைபெறுகிறது. சில குற்றங்கள் பத்திரிகையாலே வெளியே தெரிகிறது, சிலது தெரியல. இப்போ கூட சமீபத்தில் பல்லடத்திலையும் திருப்பூரிலையும் நடந்த குற்றங்களில் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள், இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த குற்றங்களுடைய பின்னணியில் இந்த மதுவும் மருந்துகளும் இருக்கிறது, போதை மருந்துகளும் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் நிரந்தர குடிகாரர்களாக 26% மக்களில் 100க்கு 26 பேர் நிரந்தர குடிகாரர்கள். 53% குடியை அறிந்தவர்கள், குடிக்குள்ளே போய்விட்டு குடியை கெடுப்பதற்காக வெளியே வந்தவர்கள். நமக்கு வருத்தம் தருகின்ற மற்ற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குடியினுடைய காரணமாக 15 வயது சிறார்கள், பள்ளிக்கூட சிறார்கள் குடிக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறார்கள், அதுக்குள்ளே போயிருக்கிறார்கள், அதை சுவைத்திருக்கிறார்கள். 14 15% மாணவர்கள் 15 வயதிலிருந்து 22 வயது உள்ளவர்கள் குடியை சுவைத்திருக்கிறார்கள் அல்லது அடிமையாக இருக்கிறார்கள், போதை மருந்துகளுக்கு அதிக அடிமையாக இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மொத்த ஆல்கஹால் கன்சம்ஷன் இந்தியாவில் தமிழ்நாடு 16% அந்த கன்சம்ஷன் பண்ணுகிறது என்கின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. மிக கொடூரமான விஷயம், 30 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் இளைஞர்கள் அகால மரணம் அடைகிறார்கள், அநியாய சாவுகள் அடைகிறார்கள். 20 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஃபெர்டிலிட்டி சென்டர் எங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். இப்போ தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கிறது. ஆண்மை குறைவு நோய் இந்த ட்ரக்ஸ் அண்டு ஆல்கஹால்னால் வருதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் முன்னால் 10-15 கிலோமீட்டருக்கு ஒரு சாராய கடை இருக்கும் 2000-லாம். இப்போ 1 கிலோமீட்டருக்கு 10 சாராய கடை இருக்குது. கிட்டத்தட்ட 5000 சாராய கடைகள், டாஸ்மாக் கடைகள், 3000 பார். நான் ரவுண்டாக சொல்கிறேன், முன்ன பின்ன அந்த புள்ளி விவரங்களில் இருக்கும். 4988, அது 2999 இருக்கும். 5000 டாஸ்மாக் கடையும் 3000 பாரும் இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு தேவையா? இவ்வளவு தூரத்துக்கு இதை ஓப்பன் பண்ணி வச்சு இந்த வருமானத்தை இந்த அரசு பெற்று என்ன செய்ய போகிறது? மக்கள் நல அரசு என்பது மக்கள் நலனுக்காக திட்டம் போட்டு செய்ய வேண்டும். இப்போ சாராயத்தை ஊக்குவிக்கிறார்கள், சாராயத்தை வளர்க்கிறார்கள், சாராயத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பெறுகிறார்கள். 50,000 கோடி ரூபாய் டாஸ்மாக்னால் வருமானம். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு 2.8 லட்சம் கோடி ரூபாய், 3 லட்சம் கோடி ரூபாய்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 6% சாராயத்தினால் வருது, 16% சாராயத்தினால் வருகிறது. நான் கேட்குறேன், இவ்வளவு தூரம் இதனால் வருமானம் வருகிறது என்பதால் போதை மருந்தை நீங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிருங்க. கஞ்சா 29,000 கிலோ இந்த ஆண்டு பிடிபட்டு இருக்கிறது. கஞ்சா அப்படின்னா எத்தனை 1000 கிலோ வளர்த்திருப்பார்கள், எத்தனை 1000 கிலோ சேல் பண்ணியிருப்பார்கள், எத்தனை 1000 மக்கள் அதன் மூலமாக உபயோகித்திருப்பார்கள், எத்தனை லட்சம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் நான் கேட்குற கேள்வி, தமிழ்நாடுடைய அரசாங்கம் சாராயத்தை ஸ்பெஷலாக நீங்கள் பாரெல்லாம் போட்டு வளர்க்குறீங்கள, அதுக்கு இப்போ புதுசாக பாட்டிலில் கொடுத்தா காசு கொடுப்பேன்லாம் சொல்கிறீங்களே, அதே கஞ்சாவுக்கு செய்யுங்க. சட்டபூர்வமாக கொடுக்கக்கூடிய விஷ நீர் சாராயம், அதுக்கு மட்டும் சட்டபூர்வம் பண்ணிட்டீங்க. ஆனால் போதை மருந்துக்கு சட்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏன்? எதனால சொல்கிறீங்க?
இதில் காசு உங்களுக்கு வருது, அரசாங்கமே தயார் பண்ணுது. அதனால் சொல்கிறீங்க அதெல்லாம் ஃபார்மா கம்பெனிகள்ஸ் மட்டும்தான் தயாரிக்க முடியும். கஞ்சா வளர்க்குறவன் வந்து அதுக்கும் சொல்லுங்களேன், கஞ்சா விவசாயிகள் பயிரிடட்டும், அந்த விவசாயிகளுக்கு போனஸ், அதுக்கு பேங்க் லோனு தர்றோம் அப்படின்னு கஞ்சா செடியை வந்து எக்கச்சக்கமான இடங்களில் வளர்றீங்க. அதன் மூலமாக அதை ப்ரொக்யூர் பண்ணுங்கள், அதை வந்து செலவு பண்ணுங்கள், அதனால லாபம் அடைங்க. அரசாங்கம் கஞ்சாவை வளர்த்து அதன் மூலமாக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அநியாயமான ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணுமா? அதை கூட இந்த அரசு செய்வார்கள். ஏனென்றால் சாராயத்தை செய்கின்ற போது அதில் செய்கிறதுக்கு என்ன தப்பு? எல்எஸ்டியை செய்கிறதுக்கு தப்பு. எனவே ஒரு விஷநீர் சட்டபூர்வமாக இருக்குமா, இன்னொரு விஷ பொடி அல்லது மாத்திரை அல்லது இலை சட்டத்துக்கு எதிராக இருக்குமா? என்ன வினோதமாக இருக்கிறது. ரெண்டுமே போதை தான், ரெண்டுமே கஷ்டம்தான், ரெண்டுமே நோய் தான், ரெண்டுமே மனிதனை கெடுப்பது தான். அதனால் இதை இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். சரி, வருமானம் வருகிறது, சாராயம் வருகிறது, இதெல்லாம் ரைட்டு, எல்லாம் போடுது. இது வந்து எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கிறது, ராமாயண காலத்தில் இருக்கிறது, மகாபாரத காலத்தில் இருக்குது என்றெல்லாம் இதற்கான சாக்கு போக்குகளை சொல்லலாம். அப்போ எவ்வளோ இருந்துச்சு? அப்போ யாராவது ஒருவர் சாப்பிடுவார்கள், இப்போ யாராவது ஒருவர் தான் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். சரி, சாப்பிட்டதுனால என்னங்க தப்பு? அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும், திருட்டு, கொலை, பாலியல் கொடூரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் இதை அறிந்துவிட்டுத்தான் போகிறார்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கிறது, கட்ஸ் கிடைக்கிறது, அதனால் அதை போகிறார்கள். எனவே இந்த குற்றங்களுக்கு செய்வதற்கு பின்னணியிலே இந்த போதையும் கஞ்சாவும் இந்த மருந்துகளும் இருக்கிறது என்பதாலே தான், இது சமூகத்துக்கு எதிரானது என்பதாலே தான் இதை வந்து நாம் வேண்டாம் என்று சொல்கிறோம். அதனால் கள்ளக்குறிச்சியில் நம்ம பார்த்தோம், 65 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்து போனார்கள் இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமாக. கள்ளச்சாராயம் தமிழ்நாடு முழுசாக புறவழி கிடக்கிறது. அரசாங்கம், திமுக அரசாங்கம் தனக்கு வருமானம் வர வேண்டும் என்பதாலே குறியாக டாஸ்மாகை வந்து என்கரேஜ் பண்ணி அதற்கு எதிராக வருகின்ற கள்ளச்சாராயத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்திருக்கீங்க நீங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கள்ளச்சாராயம் ஆங்காங்கே பெருமளவில் இருக்கிறது. அதிலே சாவுகள் வந்து சேர்கிறது, அதாவது உடனடி சாவுகள் வந்துகிறது. எனவே இதை தடுப்பதற்காகத்தான் நாம் சொல்லுகிறோம், சாராயத்தை, டாஸ்மாகை, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று. மதுவுக்கு சமமாக இன்னொரு ஐட்டம் தான் போதை மருந்துகள். இந்த போதை மருந்துகளில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கிறது. கஞ்சா, ஓப்பியம், அமிடாமைசின், கோக்கைன், சூடோஎஃபெட்ரின் என்று இதற்கான பல பெயர்கள் இருக்கிறது. இந்த பல பெயர்கள் வந்து சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் கேளுங்க, மாணவன் இதை உபயோகிக்கிறான், அவனுக்கு தெரிகிறது. அப்படின்னா இது எவ்வளோ தூரத்துக்கு பெனிட்ரேட் பண்ணியிருக்கிறது, ஊடுருவிக்கிறது, போய் சேர்ந்திருக்குது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு வந்து போதை மருந்துகள் கடத்தலின் 4வது இடத்தில் இருக்கிறது. 2019 4400 கேஸு, 2022 10,400, கிட்டத்தட்ட 6000. திமுக ஆட்சியினுடைய சாதனை போதை மருந்து கடத்தலில் இவ்வளோ பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கஞ்சா வந்து பிடிபட்டது வந்து 2019 11,500 கிலோ, 23 29,500 கிலோ, கிட்டத்தட்ட 18,000 கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது இது? கஞ்சா இந்த 18,000 பிடிபட்டிருக்குன்னா எவ்வளோ பயிரிட்டிருப்பார்கள், எவ்வளோ வளர்த்திருப்பார்கள், எவ்வளோ உபயோகித்திருப்பார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இதை மாதிரி 100 மடங்கு 200 மடங்கு இது உபயோகிக்கப்பட்டிருந்தால் தான் இவ்வளோ தூரத்துக்கு இது பயிரெடுக்க பிடிபட்டிருக்கும். ஏன்னா நமக்கு ரொம்ப நன்றாக தெரியும், 100 கிலோ கஞ்சா உபயோகித்திருந்தால், அதில் விளைத்திருந்தால் அதில் 100 கிராம் தான் பிடிக்கிறாங்க. ஒரு ஒப்புக்காக, ஒரு கேஸுக்காக போலீஸ்காரர்கள் செய்கிறார்கள். அதனால் அந்த ஒரு அலர்ட்னஸ்ஸு நமக்கு தெரிய வேண்டும். அந்த அளவுக்கு இது பயமுறுத்துகின்ற விஷயமாக இருக்கிறது. இந்த போதை மருந்துகளினாலே நமக்கு என்ன பெரிய நஷ்டம் வந்துவிட்டது என்று ஒரு பக்கத்திலே விவரம் அறியாதவர்கள் கேட்கிறார்கள். நம்ம
ஏற்கனவே இந்த போதை மருந்து உபயோகித்தவர்கள் எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது என்று நமக்கு தெரியும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் போதை மருந்தோ அல்லது சாராயமோ உட்கொண்டிருந்தால் அது அன்னோட்டீஸாக இன்றைக்கு போகவில்லை. ஏனென்றால் குடும்பத்துக்கு ஒருவர் உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு அது பெருகி போய்விட்டது. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, 100 பேருக்கு 11 பேர் போதை மருந்தாலே மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகக்கூடிய லெவலில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் 11 பேருக்கு ஒருவர் தான் ஹாஸ்பிட்டல் ஆகிறார்கள். இன்றைக்கி இஎன்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கிறது, ஹார்ட் சென்டர் இருக்கிறது, குழந்தைகளுக்கான மருத்துவமனை இருக்கிறது. ஆனால் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கான ஆஸ்பத்திரிகள் ஒரு ஊருக்கு 1 or 2 தான் இருக்கிறது போதை மருந்து பொறுத்த மட்டும். ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை ஊருக்கு 11% இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். அப்போ அதுக்கு ரீஹாபிலிட்டேஷனுக்கு வழியே இல்லை. அதனால் போதை மருந்தாலே பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த போதை மருந்து சாதாரணமாக அதுவாக என்றைக்கோ ஒரு போலீஸார் பிடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க, நம்ம ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மேலெழுந்த வாரியாக பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு பத்திரிகை செய்தி சொல்லுகிறது, 850 அதிகாரிகள் இந்த போதை மருந்து கடத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். 850 அதிகாரிகள் ஒரு குற்ற வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி கூட தினமலர் பத்திரிகை செய்தியில் 5 பேர் அரெஸ்ட்டில் 3 போலீஸ்காரர்கள் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எனவே அரசாங்கத்தினுடைய ஒரு மெஷினரியே இதற்கு ஆதரவாக இருக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் கையூட்டு பெறுகிறார்கள் என்பது ஒரு பெரிய அலாமிங்கான ஒரு விஷயம். மாநில அரசு சீஃப் மினிஸ்டர் மாறுதிட்டுகிறார் தமிழ்நாட்டில் போதையே இல்லை என்று சொல்லி. ஆனால் மாநிலத்தினுடைய கவர்னர் சொல்லுகிறார் புள்ளி விவரத்தோடு, இவ்வளவு கஞ்சா பிடிப்பட்டது, இவ்வளவு ஹெராயின் பிடிப்பட்டது, இவ்வளவு ஹஷீஷ் பிடிப்பட்டது, இவ்வளவு ஹெராயின் பிடிப்பட்டது என்று சொல்லுகிறார். மாநிலத்தில் டிஜிபி அது இல்லை என்று சொல்லுகிறார். ஆக ஒரு மிகப்பெரிய குற்றத்தை அரசாங்கம் செய்கிறது, ஆனால் மறைக்கிறது. செய்கிறது என்று சொல்வதற்கு எனக்கு என்ன ஆதாரம் இருக்கிறதுன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். அதுதான் மதுவை எவ்வளவு தூரத்துக்கு இவங்க ப்ரமோட் பண்ணுகிறார்கள் என்பதை வைத்தே இவர்கள் இதை செய்கிறார்கள் என்பது தெரிகிறது. தமிழ்நாட்டுக்கு மார்ச் 4 பிரதமர் வந்தார். வந்தபோது சொன்னார், ஆட்சி அதிகாரத்தில் உள்ள கட்சியின் சார்பில் போதைப் பொருட்கள் எல்லா இடத்திலும் தங்குதடையின்றி கிடைக்கிறது. யார்? இந்தியாவினுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். மறுப்பு இல்லை, எதிர்ப்பு இல்லை, கவுண்டர் இல்லை. காரணம், இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதாலே. மத்திய அரசாங்கம் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு இந்தியாவெங்கும் இதற்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. நேஷ்னல் கிரைம் பியூரோ, நார்காட்டிக் கிரைம் பியூரோ, நார்காட்டிக் பியூரோ இவைகளெல்லாம் எந்த ஊரில் பிரான்ச் ஏற்படுத்தியிருக்காங்க தெரியுமா? இந்தியாவை 4 ஜோனாக பிரித்து சென்னையில் ஒன்று, அமிர்தசரஸில் ஒன்று, கவுஹாத்தியில் ஒன்று 2019 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 12 சப் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மத்திய அரசாங்கம் விழிப்போடு இருந்து இதை செய்கிறது. யூபிஏ ஆட்சியில் 2003-2013 ஆண்டு காலத்தில் கிரைம் ரேட் 514 541, கிட்டத்தட்ட 27 புள்ளிகள் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் என்டிஏ ஆட்சி காலத்தில் 2014 23 வரை இருக்கக்கூடிய காலத்தில் 541 422 குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 110 புள்ளிகள் இந்த கிரைம், இந்த போதை மருந்தினாலே வந்தக்கூடிய கிரைமினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இந்த விஷயங்களெல்லாம் நாம் சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம், மத்திய அரசாங்கம் இதிலே முழுவதுமாக கவனம் செலுத்தி இதை குறைப்பதற்காக முயற்சி செய்கிறது. சரி, இந்த போதை மருந்தினாலே மறைந்த கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்கள் என்ன, நஷ்டங்கள் என்ன, இடர்பாடுகள் என்ன என்று நாம் பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய நகரம், இந்த நகரம் இண்டஸ்ட்ரியல் சிட்டி. இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த உற்பத்தி திறன் குறைந்திருக்கு, ப்ரொடக்டிவிட்டி ரேட். அதுக்கு காரணம்
போதை மருந்து சாப்பிட்டு வருகின்ற எம்ப்ளாயீஸ் 7 நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறையாக இருக்கும், மீதி இருக்கிற 6 நாளில் 3 நாளைக்கு தான் வேலைக்கு வர்றாங்க. வெளி மாநிலங்களிலிருந்து ப்ரொக்யூர் பண்ணி ஆளுகளை வைக்க வேண்டிய சூழ்நிலை. ஆகவே ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் குறைந்து விட்டது. 8 மணி நேரம் பணி செய்யக்கூடிய இந்த தினசரி கட்டட தொழிலாளர்கள் கூட 4 மணி நேரம் தான் செய்கிறாங்க. 8 மணி நேரம் வந்துட்டு அங்கங்கே போயிருக்காங்க. பணி நேரம் குறைந்து விட்டது, பணி செய்ய முடியல. அதுக்கு காரணம் மைண்டில் அந்த போதை இருக்கிற காரணத்தினால ஆயுள் குறைகிறது, விதவைகளுடைய எண்ணிக்கை பெறுகிறது, இளைஞர் ஃபெர்டிலிட்டி அவர்களுடைய ஆண்மைத்தன்மை குறைந்து இன்னும் 20 ஆண்டுகளுக்கு மேலே இந்த தமிழ்நாட்டில் இவங்க குறைக்க வேண்டாம் வந்து மக்கள் எண்ணிக்கையை, அதுவாகவே நேச்சுரலாகவே வீட்டுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாமல் போயிடும். அந்த நிலைமை இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டமெல்லாம் வந்து அதனுடைய கடைசியாக அதனுடைய நன்மைகள் என்ன, அது எவ்வளோ தூரத்துக்கு வேலை செஞ்சுருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. 100 நாள் இடத்திற்கு சும்மா போகிறார்கள். எனவே இந்த அளவிலே பெரிய அளவிலே பாதிக்க இருக்கிறது. எனவே ஒரு பக்கம் தினசரி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்க்கின்ற போது நமக்கு இவ்வளோ பெரிய ஏமாற்றங்கள், இன்னொரு பக்கம் குற்றச்செயல்கள் மற்றும் திருட்டு கொள்ளை வழக்குகளில் இன்னொரு பக்கம் இது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இதை விட மிக முக்கியமான விஷயம், நாம் பெரிதாக மதிக்கின்ற நம்முடைய காலமாக நாம் மதித்து வருகின்ற நம்முடைய சகோதர பாசங்கள் கண்ணை மறைத்து அவர்கள் கூட பாலியல் பலாத்காரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். கண்ணு முன்னால் இப்போ செய்திகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது பெரிய அலார்மிங் விஷயம். அதுக்கு காரணம் இந்த மதுவும் மருந்துகளும் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அரசாங்கம் ஏன் ஆதரிக்கிறது? அதற்கு காரணம் அவர்களுக்கு மறைமுகமாக ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி நடத்துவதற்கு மனம் வருவது மட்டுமல்ல, ஆட்சியாளர்களுக்கு, எம்எல்ஏக்கு, எம்பிக்களுக்கு, கட்சியில் இருக்கிறவனுக்கு முழுசாக அதில் காசு கிடைக்குது. அதிகாரிகள், போலீஸ்காரர்கள் முழுசாக அது காசு கிடைக்குது. இந்த காரணத்தினாலே இதை ஆதரிக்கிறார்கள். அதாவது நாய் வித்த காசு குறைக்குமான்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு. இப்படி அநியாயமாக அக்கிரமமாக சமூகத்தை அழித்து சம்பாதிக்கின்ற காசு நமக்கு தேவையா என்று நாம் ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒருவேளை என்னுடைய இந்த பதிவை பார்க்கின்றவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இதை பற்றி ஒரு விவாதம் நடத்துவோம். தமிழ்நாடு முழுவதும் இதை பற்றிய புரிந்துணர்வை, அலர்ட்னஸை நாம் கீழ்த்தட்டு மக்களுக்கு கொண்டு போவோம். இந்த விவாதத்தின் மூலமாக இந்த மாதிரியான அரசாங்கமே நடத்துகின்ற இந்த மது, அரசாங்கம் ஆதரிக்கின்ற சட்டத்திற்கு எதிரான மருந்து, இவைகளை தடுப்பதற்கு நாம் ஒரு பெரிய இயக்கத்தை ஏற்படுத்துவோம். அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம். இதன் மூலமாக அடுத்து வருகின்ற சமுதாயத்தையாவது காப்பாற்றுவோம். என்னுடைய கவலையெல்லாம் 53% இருக்கக்கூடிய குடிகாரர்கள் இன்னும் 10 ஆண்டுகளிலே இன்னும் கூடுவார்கள். இன்னும் 20 ஆண்டுகளிலே நாம் அருணாச்சல பிரதேசம் 74 தாண்டி 90%க்கு போனாலும் போவோம். அந்த ஒரு கஷ்டத்தை, அந்த ஒரு கெட்ட விஷயத்தை இந்த கண்ணாலே நாம் பார்ப்பதற்கு முன்னாலே இந்த அவேர்னஸையும் அலர்ட்னஸையும் பெரிய விழிப்புணர்வையும் தமிழ்நாட்டு மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். போதை மருந்துகளுடைய பயிரிடக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அதன் மூலமாக வருமானம் இருக்கிறது பக்கத்தில் இருந்த ஆப்கானிஸ்தான், மைனமார், நம்மளுடைய பர்மா, பழைய பர்மா, சிலோன், இந்த மாதிரியான பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் தொழில்கள் இல்லாதவர்கள் நெகட்டிவ் விஷயங்களை பயிர் செய்து அதன் மூலமாக கடத்த ஆரம்பித்தார்கள். அதில் இந்த முறை ஆப்கானிஸ்தானும் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. ஆனால் கொக்கைன் பயிரிடப்படுவதில், அதை வளைப்பதில் ஒரு 36% பர்மா அதிகமாக இருக்கிறது. நமக்கு ரொம்ப பக்கத்து பார்டர் அதிலிருந்து ஏராளமாக கடத்தப்படுகிறது. பார்டரில் கடத்துவதை தடுப்பதற்கு மத்திய அரசு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் சாதாரண மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் பார்டரில் கடத்ததை தடுப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அந்தந்த மாநில அரசுகள் தான். ஏனென்றால் நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்யா முஸ்லீம்கள் லட்சக்கணக்கில் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்திருக்கிறார்கள். எப்படி வர முடிஞ்சிச்சு? ஏன் மத்திய அரசு அதை தடுக்கலை? மாநில அரசு கண்மூடிக்கொண்டு வாளாக இருந்து இதை ஆதரித்ததன் காரணமாக வருகிறார்கள். இப்போது கூட தமிழ்நாட்டினுடைய எல்லையில் சிலோன்லேருந்து நிறையா பேர் வருகின்ற போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
அதை வந்து மத்திய அரசு தடுத்து நிறுத்துது, நம்மளுடைய போட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. ஆனால் மாநில அரசுக்கு இடம் கொடுத்தா நிச்சயமாக அவர்கள் உள்ளே வர முடியும். எனவே இந்த மாநில அரசுகள் எவ்வளோ தூரத்துக்கு இதில் அலர்ட்னஸாக இருக்கோ அவ்வளோ தூரம் தான் வெளிநாட்டு சக்திகள் இதை இந்தியாவுக்குள்ளே திணிக்கின்ற முயற்சியை நாம் தடுத்து நிறுத்த முடியும். உதாரணமாக ஜாஃபர் சாதிக் என்கின்ற திமுகவுடைய நிர்வாகி 2000 கோடி ரூபாய்க்கு இங்கே வந்து போதை மருந்துகளை கடத்தியது, அவர் பிடிக்கப்பட்டது, ஜெயிலில் இருக்கிறது நமக்கு தெரியும். அவர் வந்து குஜராத் வழியாகத்தான் கொண்டு வந்தார். மாநில அரசாங்க தடுத்து நிறுத்தியதனுடைய காரணமாக தப்பிச்சிச்சு. எனவே ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்த விஷயத்தை நினைத்தால் தடுக்கலாம், நினைத்தால் ஆதரிக்கலாம். இப்போது ஆதரித்து கொண்டிருப்பதால் தான் இவை உள்ளே வருகிறது. இப்போ வங்கதேசத்தில் இப்போ மாபெரும் கலவரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க சார். ஸோ இது வந்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்டர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து வச்சு அவங்களுக்கு ஒன்று அச்ச உணர்வு இருக்குது. ஒரு சமயத்தில் ஒரு 6-7 திருப்பூரில் வச்சு கைது பண்ணாங்க. இந்த ஊடுருவல் மூலமாகவும் போதை கலாச்சாரம் மூலம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க சார். உண்மையிலே இது மாநில அரசு கண்டும் காணாமல் இருக்குதா எப்படி சார்? நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு திடகாத்திரமான மைண்ட், ஒரு அயர்ன் ஹேண்ட், இரும்புக்கரம், இவை இரண்டும் இருக்குமே ஆனால் இது 1% கூட உயர முடியாது. நான் ஒரு சின்ன புள்ளி விவரம் சொன்னேன். 2013 2023 வரை இந்த போதை மருந்தினால் ஏற்பட்ட கிரைம் ரேட்டு எப்படி வந்து 118 புள்ளிகள் இந்த அரசாங்கம் குறைத்திருக்கிறது என்பதை சொன்னேன். அதே மாதிரி மாநில அரசுகளில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ஒரு பெரிய உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வாசலாக குஜராத் இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரக்கூடிய ஒரு வாயில் வந்து குஜராத். ஒரு பக்கம் பாங்கிலாதேஷ் வரக்கூடியதுக்கு வெஸ்ட் பெங்கால், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு. இந்த மாதிரி வாயில்களை அடைத்து விட்டோம் என்று சொன்னால் அது வந்து நாட்டுக்குள்ளே வர முடியாது. அதையும் மீறி அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் மேஜராக நடக்காமல் தடுப்பதற்கு அந்தந்த பகுதிகளின் வாயில்கள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ திருப்பூரில் பிடிபட்டார்கள், சென்னையிலே பிடிபட்டார்கள், இப்படி பல ஊர்களில் பிடிபட்டிருக்கிறவருடைய பின்னணியில் வந்து வெளிநாட்டு சக்திகள் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா விதமான போதை மருந்துகளும் இந்தியாவில் தயாரிக்கப்படுவது இல்லை. குறிப்பாக கஞ்சா மட்டுமே இங்கே பயிரிடப்பட்டு அது கூட இப்போ வெளிநாட்டிலிருந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எனவே அங்கிருந்து கடத்தப்பட்டு இங்கே வருவது தான் அதிகமாக இருக்கிறது. அதை தடுப்பதற்கு எல்லைப்புற மாகாணங்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த கடத்தப்படுவதனுடைய வெளிப்பாடு தான் வெளி மாநிலங்களிலே இருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது அதை கடத்தி வருகிறார்கள். அப்படி கடத்தி வந்தவர்கள் தான் திருப்பூரில் பிடிபட்டிருக்கிறார்கள். எனவே இதில் வெளிநாட்டு சக்திகள் நிச்சயமாக வலுவாக இருக்கிறது. இதை தடுக்க வேண்டியது போத் மாநில அரசு அண்ட் மத்திய அரசு. அதில் மாநில அரசின் பங்கு அதிகமாக இருக்கிறது. அது கண்மூடி கொண்டிருந்தால் இந்த தடுப்பு நடவடிக்கை மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிடும். இங்கே தான் சார் நீயா நான் போட்டி நடக்கிறேன் சார். மாநில அரசு மத்திய அரசு கூட சுலபமாக இல்லை, மத்திய அரசு மாநில அரசு கூட சுலபமாக இல்லாத போது தமிழ்நாட்டுடைய போதை தன்மை அதிகமாக இருக்க போது நம்மளுடைய வளர்ச்சி இப்போ பாதிக்கப்படுது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மிக 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 அதிகமாக பாதிக்கப்படுகிறது. 3வது மாநிலமாக நாம் இன்றைக்கி இருக்கிறோம். முன்னால் 2வது மாநிலமாக இருந்தோம். இன்னும் முதல் மாநிலமாக ஆகவில்லை. நீங்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ந்த குடும்பம், ஒரு அதாவது வெல்த்தி குடும்பம், ஒரு மகாராஜா குடும்பம். அந்த மகாராஜா குடும்பம் இன்றைக்கி வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸோட போட்டி போட்டு அவங்க வந்து முன்னால் இருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு அசிங்கம் அல்லவா? ஆமாம், மகாராஜா குடும்பத்துக்கும் ஒரு மிடில் கிளாஸுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அவர்கள் தொட முடியாத தூரத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தமிழ்நாடு ஒரு மகாராஜா குடும்பமாக மிகப்பெரிய அளவிலே எல்லா விதத்திலும் வளர்ந்து வந்த ஒரு மாநிலம். அந்த மாநிலம் இன்றைக்கி 3லேருந்து 2 1 வரவே முடியல, அந்த பக்கத்துக்கே வர முடியல வளர்ச்சி. ஆனால் நாம் வந்து போதைப் பொருள்கள் கடத்தல், போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய குற்றவியல் ரேட்டு இதிலெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நாம் வளர முடியாததற்கு நாம் வளரவில்லை. அடித்து சொல்லுகிறேன்,
புள்ளி விவரங்களை எல்லாம் எடுத்து மற்ற மாநிலங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நாம் இருக்கின்ற ஸ்டேட்டஸுக்கு, இருந்த ஸ்டேட்டஸுக்கு, நம்மளுடைய வலிமைக்கு, நம்மளுடைய திறமைக்கு, நம்மளுடைய ஆளுமைக்கு உரிய இடத்தில் நாம் சென்று சேரவில்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளார எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் எல்லா இடங்கள்லையும் தமிழன் வேலை பார்க்கல, 50% தான் வேலை பார்க்குறான். அவன் குடியை குடிச்சிட்டு வீட்டில் ஓரமாக கவுந்து படுத்து கிடக்கான். அதனுடைய காரணமாக வெளிமாநிலத்துக்காரர் வர்றாங்க, அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்துட்டு போயிடுறாங்க. நாட்டை பற்றிய, மாநிலத்தை பற்றிய கவலை உள்ளூர்காரனுக்கு தான் இருக்க முடியும். எனவே இவர்கள் இப்படி இந்த மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி கிடப்பதாலே தமிழ்நாட்டின் வளர்ச்சி சீர்கட்டு கிடக்கிறது, மோசமான நிலைமையில் இருக்கிறது. ப்ரொடக்டிவிட்டி ரேட் இல்லை, வளர வேண்டிய இடத்துக்கு நாம் செல்லவில்லை என்பது வருத்தகரமான விஷயம்.